என்ன பாபு இப்படி விசுகிறது எருமையாட்டா வர்ற ஆணையம்மா கிடைக்கிறதா? ஆமா இருந்தாலும் என் அழகை விட கம்மி விழுந்து போச்சு போ. ஆணியம்மா ராணியம்மா இல்ல ராணியம்மா போனோன்னு உன் அழகை கொண்டு போய் காட்டு உனக்கு வேலை. அப்படியா? அழகு காட்டினா வேலை வேலை. இப்ப அழகை பார்த்துட்டு அலறவா பாரு. அலறவா? சரி போய் பாக்கலாம். எவ்வளவுதான் வராத பாக்கலாம். ஏமா இங்க ஆடுறத விட்டு அங்க போயிட்டேன். ஆளுக்கார கடித்துனே வீட்டு வேலைக்கு ஒரு அழகான பொம்பளை கூட்டி வாட சொன்னா சுடுகாடுங்கிற பேய் மாதிரி குதி வந்து பேய் மாதிரி. சூப்பரா வைக்கிறான்டா. ஏன் அழகடத்தன போய் பேய் அடிக்கிற? அழகாடுதுன்னா அழகல வேண்டாம். எப்படி போறது? அம்மா இங்க பாருமா. ஏண்டாப்பா அழகெல்லாம் இப்படிதான். எப்படி வர்றது? இழுத்துக்கிட்டு வருத. சரி பரவாயில்ல, நீ கூட்டிட்டு வந்த பொம்பளை இவதானே, நான் பேசிக்கிறேன்ப்பா. அடியே இவளே. ஏண்டி தவளை? ஏடி என்ன பார்த்த உனக்கு என்ன தவளை மாதிரியே தெரியுது? இவளங்கிற நீ ஏடி கூழ் கட்டவளே. பொம்பளைக்குன்னா வாடி போடி அவளே பேசுவாங்க, பின்ன எப்படி பேசுவாங்க? வேலை சேர்ந்துக்கிறேன். ஆமா, அதுக்குள்ள இவளன்னு கட்ட கூப்பிட்டு என்ன அர்த்தம்? ஏண்டி பொம்பளைக்குன்னா வாடி பாரு, என் வீட்டு வேலைக்கு சேர்ந்துருக்குற. சத்தம் 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 பேசுங்கம்மா. என் வீட்டு வேலைக்கு சேர்ந்துருக்குற, அதனால ஆளுக்காரி நான் சொல்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கணும். என்கிட்ட ஏதாவது இடக்கு மடக்கு பேசுன அப்படியே வாயை டருன்னு கிழிச்சு விடுவோம். ஜாக்கிரதை. நீ தான் அப்படியே உங்க வெங்காய வேலையே வேணாம். வாயை கிழிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னடி பேசுறேன்? அடியா டங்கு டிங்கு மாதிரி டவுன் வித்த கேப் மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். நீ வந்து கசக கத்தால காதுகளை பித்தால நீ பேசுற. நீ ஏய் வித்தாரக்கல்லி வரகடிக்க போனாலும் கத்தால முள்ளு கொத்தோடு குத்துறதாமா. அரிசி மிளகா சுரிருக்கு தான் 5-6 மிளகா இவ்வளவு ஜஞ்சனுக்கு போடுது. சாமி அடி மானக்கட்ட சின்னாய மஞ்சள் குளிச்சாலாமா வெக்க கட்ட பையன் வேலையாரி. உத்தம பத்தி நீ ஊர்வலம் போனாலும் வீட்டுக்கு வர சொல்லி ஆளாத்தி. இதுக்குதான் அப்பயே சொல்லிருக்காங்க, ஐப்பசி மாசம் தீபாவளி அப்படி போற கோமாளினாங்க. நம்ம கார்த்திகை மாசம் கூம்பே சின்ன பசங்களை ஊம்பேன்னு நீ ஏன்டா வர? திருட்டோலி செமஞ்சாய திட்டம்பட்டியில பஞ்சாங்க பார்க்க போனா பழனி மலைக்கு சுந்துகளை சொல்லல. எங்க இருப்ப மாப்பிள்ள சோளத்தட்டு நீங்க போது அதுல போற மாப்பிள்ள நீ என்னடா இது மத்தல பேச முடியாது. அதானே ஆளு கிடையாது. எது போட்டாலும் ஜெயிச்சிருவாளாட்டுருக்கு. வேலைன்னா வேலையை வாங்கிக்கோ, அனாவசியம் பேசுற வேலை வச்சுக்காத. சரி அம்மா நான் பேசல. பரவாயில்ல, என்னுடைய வீட்டு வேலைக்கு நீ சேர்ந்துருக்கிற. உனக்கு என்னென்ன வேலை தெரியுமா? தினமும் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கணும். விடிகாலம் விடிகாத்தால எந்திரிப்பேன். 4 மணிக்கு வச்சு முதல்ல சாணி போடணும். அது எனக்கு எப்ப வருதோ அப்பதான் போடுது. உன் சௌரியத்து 4 மணி சாணி வருமா? ஏண்டி கூறுகட்ட முண்டை, நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? நீ 4 மணி சாணி போடணும். ஏன் நீ சாணி போட்டா என்ன போடாடி என்ன அது கிடையாதுடி. முக்கியமா தூங்குற நேரம் அதுலடி வீட்டு வாசல்ல கூட்டி குப்பையெல்லாம் வாரிட்டு பசுமாட்டை சாணம் தெளிக்கிறது சொன்னேன். வாசல்ல வாசல்ல அது தெளிப்பேன். அதுதான் சொல்றேன். வாசல் கூட்டுவேன், கோலம் போடுவேன், தண்ணி எடுப்பேன், துணி துவைப்பேன், சோறு ஆக்குவேன், குழம்பு வைப்பேன், பருப்பு கடைவேன், பலகாரம் சுடுவேன். எல்லா வேலையும் தெரியும். இந்த வேலை எல்லாமே செய்வேன். பரவாயில்லம்மா. இந்த வேலை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மணி வாக்குல முக்கியமான வேலை சாமான் கழுவணும். என்னடா இவகிட்ட வம்பா போச்சு. அது மட்டும் வேலையாவா? யாரா வேலை விட்டுறேன்?
கடவுளே. ஏண்டா அப்பா, அம்மா ஏண்டா ஒரு நல்ல பொம்பளை தானே கூட்டிட்டு வர சொன்னேன். ஆமா ஏண்டா இப்படி சுத்தி ஆடும் போது இப்படி ஓடுறா, மறுபடியும் சுத்தி ஆடும் போது அப்படியா? இவளுக்கு என்ன ஆச்சு? அம்மா நீங்க எந்த ஆட்டம் வேணா ஆடுங்க, சரி. இந்த சுத்தர ஆட்டம் ஆடாதீங்கம்மா. ஏப்பா என்ன காரணம்? போன வாரம் சேலம் புலாவரி கூத்துக்கு போயிருந்தோம். சேலம் பூலாவரி கூத்துக்கு போனீங்க. வண்டி பாலந்த மாதிரி ஏறுச்சு பாருங்க. சரி. ஆனா ஒண்ணுக்கு வந்துச்சுன்னா அப்படின்னா இவளுக்கு யாரு யாரு தங்கச்சி யாரு? இவ உனக்கு தங்கச்சி, இவனுக்கு நீ அண்ணனா? இருக்குண்டா. மழை வரலங்கிறீங்களா? வராது. அண்ணா ஒண்ணுக்கு வந்துச்சுன்னா அப்படின்னா அந்த பாலத்துக்கடி போய் விட்டுவலான்னு போயிருக்கா. அந்த நேரம் பார்த்து சூறாவளி காத்து சுத்திட்டே இருந்துச்சு. இப்ப போய் உட்கார்ந்த நேரமா என்னன்னு தெரியல. அந்த சூறாவளி காத்து வந்து சூத்தல் பூந்துக்குச்சு. பூலாவரியில அடிச்ச சூறாவளி காத்து சூத்தல போனதுனால சுத்தியானா சுத்திட்டே பூலாவரிக்கு போயிருவா. கடவுளே, அப்படி அதனால சுத்தி மட்டும் ஆடாதீங்க. எந்த ஆட்டம் வேணாலும் ஆடலாம். ஆமா, சுத்திர ஆட்டம் ஆடலாம். தரத்து பாக்குறீங்களா? எந்த தடம் இருக்குதா? காட்டு அதே இருக்குது. இதுல அங்க போச்சு. அருமா 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 அருமா. அடியா இவளே, என் பேரு நான் உனக்கு சொன்னதா தெரிஞ்சதா? என்ன பேரு? அம்மா, இந்த கடல் சூழ்ந்த நெடிய பூமியில மொத்தம் இருப்பது 56 தேசம். அந்த 56 தேசத்திலே நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசமோ வடமதுரை தேசம். வடமதுரை என்று சொல்லக்கூடிய வடமதுரை தேசத்தில் வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பேரும் செம்பட வம்சத்தை சேர்ந்தவனாங்க. ஆமா, செம்படையர் கூட்டத்தை சேர்ந்த என்னுடைய பெயரும் தெய்வீக குணமுள்ள தெய்வ பத்னி என்னுடைய பெயர். எப்பொழுதுமே தெய்வீக மனமாக, அதாவது தெய்வ நம்பிக்கை அதிகமா உள்ளவ. அதனால என்னுடைய பேரோ தெய்வ பத்னின்னு சொல்லுவாங்க. சரி, என் பேர் தெய்வ பத்னியாக இருந்தாலும் உன்னுடைய பேர் என்ன? என் பேரா? எனக்கு வெக்கமா இருக்குதா? பொம்பளைங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள என்ன வெக்க? பரவாயில்ல சொல்ல, உன் பேரு. என் பேர் வந்து, உன் பேர் என்ன? எனக்கு வெக்கமா இருக்கு. பரவாயில்ல, ஒரு தரம் சொல்லு உன் பேர. சொல்லிட்டா? சொல்லு. என் பேரு மினி பஸ் மினியமா. ஏண்டி 2025 எப்படியாப்பட்ட காலம்? இந்த காலத்துல இப்படி பேர் வைப்பாங்களா? யாருக்கும் வைக்காத பேர் இது. யாருமே அதனால எங்க அக்கா ரூட் பஸ் ருக்குமணி. அது எங்க போவோம்? அது பைபாஸ்ல போடும். சரி. என் தங்கச்சி டவுன் பஸ் தங்கமணி. அது எங்க போவோம்? அது தார் ரோடு பஞ்சாயத்து ரோட்ல ஓடும். அது ஓடும். இது மினி பஸ் மினியமா. ஆமா, இந்த மினி பஸ் எங்கெல்லாம் போவோம்? இது லைசன்ஸ் இல்லாத வண்டி. சரி. இது எங்கோட தெரியுமா? எங்கடி போவோம்? சோளக்காடு, கம்மங்காடு, குச்சிக்காடு, கரும்பு காடு, பருத்தி காடு, வாழைக்காடு, மஞ்சள் காடு, வரப்பள வாய்க்கால, மூளை முடக்கல, சந்தல புதல, பாலத்து கடையில, மோரி கடையில. ரொம்ப அவசரமா இருந்தா விவசாய முள்ளு மரப்புல கூட ஓடும். விவசாய முள்ளு மரப்பா? இப்படி காடு காடா வண்டி சுத்தினா வண்டி பஞ்சர் ஆகாதாடி? எதுக்கு பஞ்சர் ஆகும்? அதானே. இது லப்பூர் டயரா இருந்தா பஞ்சர் ஆகும். இருப்பா கான்பூர் கூதத்தோல் பஞ்சர் ஆகாது. சரி, வண்டியில எத்தனை பேர் ஏறுவாங்க, எத்தனை பேர் இறங்குவாங்க? கணக்கே கிடையாது. அப்படின்னா எத்தனை டிக்கெட் வேணாலும் ஏறலாம். சரி. ஆனா ஒவ்வொரு டிக்கெட் தான் ஏறி ஏறி இறங்கணும். ஏன் ஒரு 4 பேர் ஒரே மட்டும் ஏறினா என்ன ஆகும்? டயர் வேட் ஆயிராத. ஓஹோ. சரி, பரவாயில்லம்மா. உன் வண்டியில ஏறி இறங்குறதுக்கு விலைவாசி எப்படி? ஆளை பொறுத்து. ஆளை பொறுத்துன்னா சின்ன சின்ன பசங்க ஏறினா 10 பைசா 5 பைசா கொடுத்துட்டு ஏறலாம். ஏன் அவங்களுக்கு ரேட்டு கம்மியா இருக்குது? அவங்க 2 கையில டேரங்கி பிடிச்சி ஓட்ட தெரியாது. ஆறுன மட்டும் அமுத்தி பார்த்துட்டு போயிருவாங்க. அப்படி. சரி, வயசு பசங்களுக்கு எப்படி? இது மாதிரி மைனர் டிக்கெட் வயசு பசங்களுக்கு 100, 150, 200, 250 இப்படி. ஏன் அவங்களுக்கு ரேட் ஜாஸ்தியா போகுது? ஐயோ, அவங்க எல்லாம் கல்லு முள்ளுன்னு பார்க்க மாட்டாங்க, குண்டும் குள்ளின்னு பார்க்க மாட்டாங்க, பிகாடுன்னு பார்க்க மாட்டாங்க. வண்டி சிக்குனா போது டாப் கீர்ல அது அப்படி. சரி, வயசானவங்களுக்கு எப்படி அம்மா? வயசானவங்களுக்கு 1 ரூபா, 1.5 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா இப்படி. ஏன் ரொம்ப ரேட்டு கம்மி உங்களுக்கு? அவங்க அரை கோட்டரை கட்டிங் அடிச்சுக்குவாங்க. சரி. வெடி அவசரம் இல்லாம பொறுமையா நிதானமா லொடக்கு லொடக்குன்னு ஓட்டுவாங்க. ஓ, அப்படி அவங்களுக்கு அப்படி ஆகி போச்சு. சரி அம்மா, உனக்கு அந்த பேர் நல்லா இல்ல. இந்த வண்டிக்கு பெட்ரோல், சீமெண்ணெய், டீசல் எல்லாம் ஊத்துனா போடாது. அப்புறம் அதெல்லாம் ஏறவங்களே அடியாயில் ஊத்திட்டு போயிருவாங்களா? சரி அம்மா, அந்த பேர் உனக்கு நல்லா இல்ல. நான் உனக்கு ஒரு நல்ல பேரா வைக்கிறேன். என்ன பேரு? உன் பேரு கண்ணம்மா. கண்ணழகு படிச்ச கண்ணம்மா. நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குது. அதே வச்சுக்கோ. உன்னுடைய பேரோ கண்ணம்மா, என்னுடைய பேரோ தெய்வ பத்னியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன், எப்படி என்னை பெற்றவர்கள் யார் சொன்னாதானே தெரியும். சொன்னாதானே தெரியும். சொல்லு. சொல்றேன்.
ஏன் மாரடிச்சுக்கிற? அவன் என்ன பண்றானோ அதான் நான் பண்றேன். நம்ம அபிநயம் பிடிச்சு ஆடுது. எப்படி அபிநயம் பிடிச்சு கையை நான் கையை திருப்பி பரதநாட்டியம் ஆடுறேன். மனசார ஏதோ இலை வீட்டுல இருந்து மாறு அடிக்கிற மாதிரி சொக்கு மாறு அடிச்சிருக்க தட்டு பண்ணி பண்ணிட்டா. நானும் பரதநாட்டியம் தான் ஆடுறேன். அது பரதநாட்டியம் இல்ல, பரதநாட்டியம் அதான் ஆடுறேன். நல்லா வச்சிருந்தாங்க, அழுவ முடியல. ஏன் இவ்வளவு பொறாம? யாரு உன் மேல எங்களுக்கு பொறாமையா? அப்படியே புடிச்சிடுச்சுன்னா அப்படியே கண்ணல் நோண்டுவாமா. மூஞ்ச பரம் மோரை பாரு. சரி சொல்லுங்க. அதனால என்னுடைய பேரோ தெய்வ பத்னியாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் காசி மாநகரத்தை ஆண்டு வந்து கனகராஜனும் என்னுடைய தந்தையார். சரி, எப்படி கனகராஜன்? ஆமா. என் தாயாரோ கனகவல்லி. அள்ளி செல்லமாக ஒரே ஒரு பெண் குழந்தையாக நான் பிறந்து நாளொருமே நீ பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வாயில் செய்து நல்லதொரு பெண்ணை மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமும் செய்து வைத்து விட்டார்கள். சரி, எப்படி மாப்பிள்ளையா? ஆமா. யார் இது? கல்யாணம் செய்து வைத்த மன்னவர் யார் தெரியுமா? இதோ வடமரு தேசத்தில் வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய கணவர் பேரோ அப்பண்ணா பூபதி. என்னுடைய கணவர் பேர் அப்பண்ணா. ஆமா, அப்புசாமி என்று சொல்லுவார்கள், அப்பண்ணன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அப்புசாமி தான் என்னுடைய கணவர். சரி, நீங்க என்ன குலம்? செம்படவர் குலத்தை சேர்ந்தவர். செம்படவர் குலம். அது மட்டும் இல்லாம என்னுடைய கணவருக்கோ 2 தம்பிமார்கள் இருக்கிறார்கள், குப்பண்ணன் சுப்பண்ணன். அப்பண்ணன் குப்பண்ணன் சுப்பண்ணன், இப்படிதான் எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா. சரி சரி. அதனால 3 பேர் இருந்தாலும் மூத்தவருக்கு வந்து தாரமாக இருக்கும் பொழுது அந்த 2 குழந்தைகளுக்கு வந்து 2 வயசு 3 வயசு இருக்கும் அப்பா. அப்படி சின்ன வயசு. ஆமா. என்னுடைய கணவருக்கு 16 17 வயசு இருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும். சின்ன வயசு. ஆமா. அவருடைய தாயார் தந்தையார் ராமலிங்க பூபதியும் ஆட்சி அம்மாளும் சின்ன வயசுலயே மாண்டு மடிந்து விட்டார்கள். எங்களுடைய அத்தை எங்களுடைய மாமனார் மடிந்து விட்டார்கள். அதனால கல்யாணம் செஞ்ச உடனே நான் என்ன செஞ்சேன், இதோ 2 வயது குழந்தைகளாக 3 வயது குழந்தைகளாக இருக்கிறாங்களே, நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம புருஷனோட சந்தோஷமா நம்ம வயித்துல ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தையானது பிறந்து விட்டால் அதாவது நம்ம குழந்தை மேலதான் நம்மளுக்கு பாசம் இருக்கும். ஆமா. அதனால நம்ம குழந்தை பெத்துக்காம இருந்தாதான் நம்மளுடைய கணவனுடைய தம்பிமார்களை வந்து நமக்கு ஜாக்கிரதையா பார்த்துக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அண்ணன் பொண்டாட்டி அண்ணி அநியாயமா இப்படி வந்து குழந்தைகளை கவனிக்கல அப்படின்னு நாட்டு மக்களும் நம்மள தவறா பேசும் என்பதற்காக நான் வந்து இத்தனை வருஷமாயும் அதாவது நம்ம தம்பிமார் குழந்தைமாருங்க 2 பேரு பிள்ளைங்கள தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பார்த்துக்கிட்டு நாளைக்கு வளர்ந்து வாலிபமாகி அவங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் செய்து வைக்கிற வரைக்கும் நம்ம குழந்தை பெத்த கூடாதுன்னு சொல்லி நாங்க முடிவு எடுத்திருக்கிறோம். அப்படியா? இப்ப என்ன நிலவரத்துல முடிவு எடுத்துக்கிறோமா? அதனால இன்னும் கல்யாணம் செஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பொண்டாட்டின்னு வந்துருவாங்க. வந்த உடனே அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் வந்துரும். அதுக்கு மேல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. புருஷன் பொண்டாட்டின்னு இருந்துட்டாவே புருஷனை பொண்டாட்டி பாத்துக்குவா, பொண்டாட்டிய புருஷன் பாத்துக்குவா. சரி, அதனால அந்த பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி நானும் என்னுடைய கணவரை முடிவு பண்ணி நான் எங்க கணவருடைய தம்பிமார்களுக்கு கல்யாணம் செய்யற வரைக்கும் குழந்தை பெத்துக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி பல ஆண்டுகள் ஆகிறது. சரி, இருந்தாலும் வாலிப வயசு ஆயிருச்சு. ஆமா. என்னுடைய குழந்தைமார்கள் 2 பேரும் குப்பண்ணாவுக்கும் சுப்பண்ணாவுக்கும் 18 வயது நிறைய வாலிபர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும் நீ வந்த விஷயம் என்ன? உன் புருஷன் தான் கூட்டி வர சொன்னாரா? அப்படியா? உங்களுக்கு என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? கருவாட்டு வியாபாரம். சரி சரி. எப்படி? கருவாடு. ஆமா. அதாவது மீன்களை பிடித்து வந்து அந்த உப்பு திடல்ல போட்டு அதை காய வச்சு கருவாடுன்னு சொல்லி ஆட்டு மேல மாட்டு மேல கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு வர்றது என்னுடைய கணவருக்கு வேலை. செம்படவர்னா அதான் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. சரி, கருவாட்டு வியாபாரம். சரிம்மா, நான் போய் கழுவுறேன். ஆமா. அதனால என்னுடைய மன்னவரை நான் சந்திக்க வேண்டும். பாரு.